வந்து பார்ட் 2க்கான வீடியோ. பிழைகளில் வந்து 4 பிழைகள் இருக்குது. ஒன்று ஒற்று பிழைகள், இன்னொன்று குறிநெடு பிழைகள், இன்னொன்று வந்து துணை எழுத்து பிழைகள், இன்னொன்று வந்து மயங்கொலி பிழைகள். வந்து ஒற்று பிழைகள்னால் கடமை, செய், பலனை, கேள் இதெல்லாமே வந்து ஒற்று பிழைகள். குறிநெடில் பிழைகள்னால் இது பார்த்தாலும் தெரியும். துணை எழுத்து பிழைகள் அப்படின்னா இது. மயங்கொலி பிழைகள்னால் இது ரா, இருசக்கர வண்டிகள், பழுதுழு அப்படி வருது. ஸோ 6th புக்கு என்னமோ பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து எழுத்திலக்கணம், அது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதில் எண் அப்படிங்கும்போது மொழிக்கு முதல் காரணமும் அணுத்திரளின் காரியமும் ஆகிய ஒலி எழுத்தாகும். ஸோ முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துகள். துணி உருவாவதற்கு காரணம் என்னது? நூலே வந்து துணியாக மாறுது. ஸோ அதனால் நூல் தான் வந்து முதல் காரணம். ஸோ துணி உருவாவதற்கு தறி முதலிய கருவிகளும் காரணமாகின்றன. ஆனால் அந்த கருவிகளே துணியாக வந்து மாறாது. ஸோ துணி உருவாக துணை செய்கின்றன. எனவே அந்த கருவிகள் துணை கருவிகள். ஸோ இரண்டுமே முதல் காரணங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒலி வேறுபாடுகள் தான் தோன்றதுக்கு காரணம். வெவ்வேறு எழுத்துக்கள் தோன்ற காரணம். சவுண்டு தான் வந்து லாங்குவேஜே மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒலி வரி இரு வடிவங்கள் உள்ளது. ஒலி வடிவம் அப்படிங்கிறது பேச்சு மொழி, வரி வடிவங்கிறது எழுத்து மொழி. அவ்வளோதான். எழுத்திலக்கணத்தில் எண் அப்படின்னா என்னென்னா பெயர்ச்சொல் அல்லது பிரதி பெயரின் எண்ணிக்கையை வந்து குறிப்பதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருமைனா ஒரு பெயர்ச்சொல் அல்லது ஒன்றின் எண்ணிக்கை மட்டும் குறிக்கிறது. பன்மைனா ஒரு பெயர்ச்சொல்லோட சொல் எண்ணிக்கையை வந்து குறிக்க பெயர்ச்சொல்லால் வரும் ஒருமை சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காலம் வந்து 3 வகைப்படும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நடந்த செயலை காமிக்கிறது வந்து பார்த்தான், ஆடினாள், பறந்தது. நடக்கின்ற செயலை குறிப்பது வந்து பார்க்கிறான், ஆடுகின்றான். நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது எதிர்காலம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வேர்ச்சொல் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் அப்படிங்கிறது வீட்டுக்கு நேற்று வீட்டுக்கு வந்தான் அப்படின்ட்டு வரும். ஸோ அதே மாதிரி இருக்குது. வீட்டிலே இருந்தான் எதிர்காலம். இதில் என்னது பொருத்தமான காலம் எது அப்படின்ட்டு சொன்னாங்க. விளையாடுகின்றேன் அப்படிங்கிறது நிகழ்காலம். வெற்றி பெறுவேனுங்கிறது எதிர்காலம். ஸோ அதனால் இது வந்து கடைசி ஆப்ஷனு. இது வந்து அரபி எண். இந்த காலை உணவை நன்றாக எடுத்து அரைத்து கூழாக்கி கொடுத்தால் அப்படின்னு வரும்ல, அது வந்து அதில் வந்து ஸ்டார்ட் ஆகிறது இது. ஸோ அதில் வந்து கவுண்ட் பண்ணி வந்து நீங்கள் இதில் போடணும். பொருந்தா சொல்லை கண்டறிக. பாடுகிறாள், நடித்தார், நடிக்கின்றார், சிரிக்கின்றாள் அப்படிங்கும் போது நடித்தார் அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா பாடுகிறாள், நடிக்கின்றார், சிரிக்கின்றாள் எல்லாமே நிகழ்காலம். நடித்தார் அப்படிங்கிறது கடந்த காலம். ஸோ இதே மாதிரி இதே தான் வரும். இதெல்லாம் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்து வந்து திணை, பால், எண், இடம் ஆகியவை மொழியினுடைய எது வந்து மொழியினுடைய அடிப்படை பண்புகள் கேட்டாங்கன்னா இதுதான். திணை உயர்திணை, அஃறிணை, பால் ஆண்பாலா பெண்பாலா, 5 பால். எண்ணுனா வந்து ஒருமை பன்மை, இடம்னா தன்மை முன்னிலை படர்க்கை. ஸோ தமிழ் மொழியில் பெயர் சொற்களும் வினை சொற்களும் திணை, பால், எண் ஆகியவற்றை உணர்த்தும். இந்த இடம் வந்து இது வினைமுற்று வச்சு உணர்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் வினைமுற்று எழுவாயுடன் திணை, பால், எண், இடம் ஆகிய 4 வகை பொருத்தங்கள் உடையதாய் அமைகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ வினைமுற்றுங்கிறது எழுவாயோடு சேர்ந்து இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பெரும்பாலான தொடர்களில் எழுவாயை வைத்துக்கொண்டே வினைமுற்றின் திணை, பால், எண் இதற்கு வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இடம் வந்து சொல்ல முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முருகன் வந்து நூலகம் சென்றான். ஸோ முருகன்கிறது எழுவாய், சென்றான்ங்கிறது. ஸோ இது வந்து முருகன் அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, திணை வந்து உயர்திணை, பால் வந்து ஆண்பால், எண் வந்து முருகன் நூலகம் சென்றான். அப்போ ஒருத்தவங்க தானே. ஸோ அதனால் வந்து இது சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இடம் வந்து இதில் சொல்ல முடியாது. எதில் சொல்ல முடியாது? வினைமுற்று எழுவாயுடன். எழுவாயை வைத்து கொண்டே சொல்லிடலாம், வினைமுற்று வச்சு தான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதன் மூலம் எழுவாய்க்கும் பயனிலைக்கும் நெருங்கிய இயல்பு இருத்தலை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திணைனா உலக மொழிகள் அனைத்திலுமே பெயர் சொற்கள் தான் மிகுதி. பெயர் சொற்களை வந்து திணை அடிப்படையில் உயர்திணை, அஃறிணை அப்படின்ட்டு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ எல்லா மொழிகளும் இது வந்து ஒரே மாதிரியாக இருக்காது. தமிழில் வந்து பொருள் குறிப்பு அடிப்படையாக கொண்டு இருதிணை பாகுபாடு வந்து இலக்கண நூல்களாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
உயர்திணை என்மனார் மக்கள் சுட்டே அஃறிணை என்மனார் அவரல பிறவே அப்படின்ட்டு தொல்காப்பியர் வந்து சொல்கிறாரு. ஸோ மக்கள் வந்து உயர்திணை, அவர் அல்லாத பிற மற்றதெல்லாமே அஃறிணை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த வகையான பாகுபாடு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ யார் எது போன்ற வினைச்சொற்களை தான் பயனிலை அமைத்து திணை வேறுபாடு அறியப்படுகிறது. ஸோ அங்கே நடப்பது யார், அங்கே நடப்பது எது, இது ரெண்டு வச்சு தான் இந்த திணையை வந்து டிசைட் பண்ணப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பொருள் குறிப்பின் அடிப்படையில் யார் என்ற பயனிலை உயர்திணையையும் எது என்ற பயனிலை அஃறிணையும் உணர்த்துகின்றது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. விரவு வினைன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா இருதிணை பொது வினைகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உயர்திணை அஃறிணை இரு திணைகளையும் குறிக்கும் வினைகள் தான் விரவு வினைகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கண்ணன் ஓடினான் அப்படிங்கும்போது கண்ணன் என்பது உயர்திணை, ஓடினான் என்பது உயர்திணை வினை. கால் ஓடின அப்படின்னா கால் அஃறிணை, ஓடின என்பது அஃறிணை. கால் உடைந்தது, கால் என்பது அஃறிணை, உடைந்தது அப்படிங்கிறது இருதிணை பொதுவினை. ஸோ ரெண்டுமே வருது. ஒரு பர்சனையும் மென்ஷன் பண்ணுது, ஒரு உயிர் இல்லாத மாதிரியும் சொல்லுதா. ஸோ அதனால் வந்து இது வந்து கால் உடைந்தது அப்படிங்கிறது விரவு வினை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இருதிணை பொதுவினைன்னா அது விரவு வினை. குழந்தை, கதிரவன் போன்றவை இருதிணைக்கு பொதுவாக வரும் பெயர்கள். ஸோ இருதிணைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள் அப்படின்னு கேட்கும்போது இதுன்னு சொல்லலாம். குழந்தை, ஏன்னா குழந்தைனா அதிலே வந்துடும், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்ட்டு வந்துடும். கதிரவன் அப்படிங்கும்போது அது சூரியனும் வரும் பெயரும் வருமா. ஸோ அதனால் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த பெயர்கள் எழுவாயாக அமையும் போது அவற்றின் வினை முடிவு இருதிணை பெற்று வருகின்றன. குழந்தை சிரித்தான், குழந்தை சிரித்தது. ஸோ அதனோட முடிவு எல்லாமே எப்படி வருது, சாட்டிஸ்ஃபை ஆகுதா. சிரித்தானும் வருது, சிரித்ததும் வருது, உதித்தான் வருது, உதித்தது வருது அப்படி. ஸோ பேச்சு வழக்கில் அஃறிணை முடிவை பெறுவதே பெருவழக்காக உள்ளது. ஆனால் பேச்சு வழக்கில் நம்ம எப்படி சொல்கிறோம், பெரும்பாலும் இந்த அஃறிணையில் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. திணை வந்து 2. ஸோ அதை நம்ம சொல்லியாச்சு. கீழ்காணும் சொற்களை உயர்திணை அஃறிணை இதெல்லாம் எடுத்து எழுதுக அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். சார் ஆர்தர் காட்டன் கல்லணின் கட்டுமான ஒத்தி கொண்டு தான் தௌலீஸ்வரம் அணையை கட்டியது அப்படிங்கும்போது கட்டினார் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே வந்து பேசிக், இதில் நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிடுவீங்க எனக்கு தெரியும். அடுத்து வந்து பால். தமிழில் வந்து பால் பகுப்பு இலக்கண அடிப்படையில் தான் அமைந்துள்ளது. தன்மை முன்னிலை இடத்தை தவிர தமிழில் உள்ள பெயர்கள் படர்க்க இடத்தில் வரும். ஸோ மோஸ்ட்டாக என்ன வரும்னா நம்ம படர்க்க இடத்தில் தான் வரும். கொஸ்டின் கூட கேட்கலாம், தமிழ் உள்ள பெயர்கள் படர்க்க இடத்தில் வராது அப்படின்னு கூட கேட்டுட்டு இது வந்து சரியாக தவறுன்னு கூட கேட்கலாம். ஸோ பயனிலை விகுதிகளான ஆன், ஆள், ஆர், அது, அன் முதலியவை பால் பகுப்பை காட்டுகின்றன அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ பழந்தமிழில் ஐம்பால்களுள் பலர்பால் சொல் பன்மையிலும் உயர்வு கருதி சில வேளைகளில் ஒருமையிலும் வந்துள்ளது. ஸோ பலர்பால் வந்து பன்மையிலும் சில நேரத்தில் அது என்னன்னா ஒருமையிலும் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மாணவர் வந்தனர் அப்படிங்கும்போது பன்மை, ஆசிரியர் வந்தார் அப்படிங்கும்போது ஒருமை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் மாணவர் அப்படிங்கும்போது இது என்னது, பன்மை. மாணவர் வந்தனர் அப்படிங்கும்போது பன்மை, ஆசிரியர் வந்தார் அப்படிங்கும்போது ஒருமை. இக்கால தமிழில் பலர்பாலை உணர்த்தும் சொல் பன்மை பொருளை உணர்த்தாமல் ஒருமை பொருளை மட்டுமே உணர்த்துகிறது. இந்த காலத்தில் வந்து பன்மையில் நம்ம சொல்கிறதில்ல, ஒருமையில் மட்டும்தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பன்மை பொருள் உணர்த்துவதற்கு கல் அப்படின்னு சொல்லுவோமா. தமிழில் உயர்திணையில் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் உரிய பொது பெயர்கள், அதான் விரவு பெயர்கள் அப்படின்னு படித்தோம்ல, விரவு வினை அப்படின்னு படித்தோம்ல. இப்பெயர்கள் தொடர்களில் அமையும் போது வினை முற்று பொறுத்தே பால் வந்து அறியப்படுகிறது. ஸோ தங்கமணி பாடினான், தங்கமணி பாடினாள். ஸோ பால் காட்டு விகுதிகள் இன்றியும் உயர்திணை சொற்கள் தத்தம் பால் உணர்த்துகின்றன. பால் காட்டும் விதிகள் இன்றியும் உயர்திணை பெயர் சொற்கள் தத்தம் பால் உணர்த்துகின்றன. உயர்திணையில் இருக்கிற பெயர் சொற்கள் வந்து அது ஆண்பாலா பெண்பாலா அப்படிங்கிற விகுதிகள் இல்லாமலேயே அது வந்து உணர்த்துகிறது. அது வந்து ஆண் பெண் அது எது அப்படின்னும் போது தம்பி தங்கை, இது ஆண்பாலா பெண்பாலா அப்படிங்கிறது சொல்லிடலாம்ல. ஸோ அதில் வச்சு சொல்லிடுறாங்க. அந்த விகுதி இருக்குல்ல, அது இல்லாமலே இதை டிசைட் பண்ணிடுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தந்தை தாய். அப்புறம் வந்து அஃறிணை எழுவாயில் ஆண் பெண் பகுப்பு முறை மரபில் இருந்தாலும் வினைமுற்றில் வந்து அவற்றை வேறுபடுத்துகின்ற பால் காட்டும் விகுதிகள் வந்து இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அஃறிணையில் அந்த மாதிரி இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மரபு முறையில் இருக்குது, ஆனால்
விகுதிகள் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒருமை பன்மை அடிப்படையிலேயே ஒன்றன் பால் பலவின் பால் இது எல்லாமே அறியப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒருமை பன்மை இது ரெண்டு வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க. அங்கே வந்து உயர்திணையில் வந்து எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, தத்தம் பால் காட்டும் விகுதிகள் இன்றியும் உயர்திணை சொற்கள் தத்தம் பால் உணர்த்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, பொது பெயர்கள் உண்டு, இதில் வந்து விகுதிகள் இல்லாமலேயும் பால் காட்டும் விகுதிகள் இல்லாமலேயும் சொல்லுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க உயர்திணையா அப்படிங்கிறது. ஆனால் அக்ரிணையில் பால் காட்டு வகுப்பு முறை இருந்தாலும் விகுதிகள் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அங்கே விகுதிகளே இல்லைனாலும் தப்பிச்சுக்கும். இங்கே விகுதிகளே இல்லை அப்படின்ட்டு நோ கம்ப்ளீட் சுத்தமாக இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ காளை வந்து உழுதது, பசு பால் தந்தது, அது தொடர்களில் காளை வந்து ஆண்பாலாகவும் பசு வந்து பெண்பாலாகவும் உள்ளன. ஆனால் வினைமுற்று பால் பாகுபட்டிருக்கூடிய விகுதிகளை பெறாமல் ஒன்றன் பால் விகுதி பெற்று வந்துள்ளது உழுதது அப்படின்ட்டு வருதா. ஸோ அந்த மாதிரி தற்காலத்தில் அக்ரிணை எழுவாய் மாற்றம் அடைந்துள்ளது. மாற்றினத்தில் பெண்பாலை குறிக்க வந்து பசு மாடு எனவும் ஆண்பாலை குறிக்க வந்து காளை மாடு எனவும் சொற்கள் வழங்கப்படுகின்றன. ஆனால் இப்போ அக்ரிணை என்னென்னா அதுவே எழுவாய் வந்து மாறிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பிற விலங்குகளை குறிக்கையில் ஆண் குரங்கு பெண் குரங்கு எனவும் எழுவாய் பொது பெயருடன் ஆண் பெண் என்னும் பால் பாகுபாட்டு பெயர்கள் முன் சேர்த்து வழங்கப்படுகின்றன. பிற குரங்கு பெண் குரங்கு எனவும் எழுவாய் பொது பெயருடன் ஆண் பெண் என்னும் பால் பாகுபாட்டு பெயர்கள் முன்னாடி சேர்த்து வழங்கப்படுகின்றன அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆண் குரங்கு பெண் குரங்கு அப்படின்ட்டு எனவும் அதோட பொது பெயரோட பால் பாகுபாட்டு பெயர்கள் சேர்த்து இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடுவன்னா மந்தி, களிறு அப்படின்னா பிடி, கடுவன்னா ஆண் குரங்கு, மந்தினா வந்து பெண் குரங்கு, களிறுனா வந்து ஆண் யானை, பிடினா பெண் யானை. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. திராவிட மொழிகளில் பொருட்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. ஆனால் வடமொழியில் வந்து இது மாதிரி இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உயிரற்ற பொருள்களும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருட்களும் கூட ஆண் பெண் என்று பாகுபடுத்தப்படுகின்றன. ஆனால் அதெல்லாம் இல்லை அங்கே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த மொழியில் கைவிரல்கள் பெண்பால் என்றும் கால் விரல்கள் ஆண்பால் என்றும் ஏற்படுத்தப்படுகின்றன. ஜெர்மனி மொழியிலும் இத்தகைய தன்மை காண முடிகிறது. முகத்தின் பகுதிகளான வாய், மூக்கு, கண் ஆகியவை வேறு வேறு பால்களாக வந்து சுட்டப்படுகின்றன அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வாய் அப்படிங்கிறது ஆண்பால், மூக்குங்கிறது பெண்பால். இது எப்படி நாம் வச்சுக்கலாம்னா, மூக்குங்கிறது மூக்குத்தி பெண்கள் தானே குத்துவாங்க அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க பெண்பால். கண் அப்படிங்கும்போது பொதுபால் அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. ஸோ மூக்கு கண் வந்து மேலே வந்து பொது, நடுவில் வந்து பெண், கீழே வந்து ஆண் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. கண் வந்து மேலே பொது, பொதுக்கு கீழே வந்து பெண், பெண்ணுக்கு கீழே ஆண் அப்படின்னு பகுக்கும் நிலை உள்ளது. திராவிட மொழிகளில் ஆண் பெண் பால் போன்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. உயர்திணை அதாவது திராவிட மொழிகளில் ஆண்பாலும் சரி பெண்பாலும் சரி அது வந்து எப்படி காணப்படுதுன்னா உயர்திணை ஒருமையில் காணப்படுது. ஆனால் அக்ரிணை பொருட்களையும் ஆண் பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றிற்கென பால் காட்டு விகுதிகள் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது அடிப்படையில் வந்து பகுக்கிறாங்க, ஆனால் அதுக்கான விகுதிகள் கிடையாது. அங்கே விகுதிகளே இல்லைனாலும் அது இருக்குது, ஆனால் இல்லைனாலும் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால், ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால், இதெல்லாம் தெரியும். 2 மனிதர்கள் அக்ரிணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெறுவது கட்டாயமில்லை. அக்ரிணை பன்மை பெயர்கள் 10 தேங்காய், அப்போ அது வந்து பன்மை விகுதி பெறுவது கட்டாயமில்லை. 10 தேங்காய்கள் அப்படின்லாம் சொல்லணும் அவசியம் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அக்ரிணை பன்மைக்கென தனி வினைமுற்றுகள் எங்கிறது கிடையாது. ஆனால் ஒருமை பன்மை வேறுபாடு எழுவாயிலே வெளிப்படுகிறது. ஸோ அக்ரிணை வந்து எழுவாயிலே தெரிஞ்சு போயிடுது. அதுக்கான விகுதிகள் அங்கே தான் சொன்னோம்ல, இதில் வந்து கிடையாது. ஆனாலும் விகுதிகள் இல்லாமலே வந்து இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு மரம் வீழ்ந்தது, 10 மரம் வீழ்ந்தது தற்கால தமிழில் பேச்சிலும் எழுத்திலும் காணப்படுகிற ஒருமை பன்மை பற்றிய குழப்பங்களுக்கு ஒன்று அப்படின்னா ஒவ்வொரு அப்படிங்கிற சொல்லை பற்றியதாகவும் ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது. ஸோ இதெல்லாம் வந்து ஒருமை அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
ஒவ்வொரு அப்படின்னா ஒருமை. இடப்பாகுபாடு, இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்ட்டு 3ஆ சொல்கிறாங்க. பெயர்ச்சொற்களில் இடப்பாகுபாடு வெளிப்படாது. இடப்பாகுபாடு, இடம் வந்து தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்ட்டு இருக்குது. பெயர்ச்சொற்களில் வந்து இடப்பாகுபாடு வெளிப்படாது. அதாவது அவன், அவள், அவர், அது, அவை முதலியான பதிலீடு பெயர்களிலும் வினைமுற்றுகளிலுமே வெளிப்படும். இந்த இடம்ங்கிறது பதிலீடு பெயர்களிலும் வினைமுற்றுகளிலும் மட்டுமே என்னது வெளிப்படும். எதில் வந்து வெளிப்படும்? பதிலீடு பெயர்கள், வினைமுற்றுகள். எழுவாயில் வந்து இது வந்து வெளிப்படாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பேசுபவன், முன்னிருந்து கேட்பவன், பேசப்படுபவன் அல்லது பேசப்படும் பொருள் ஆகிய 3 முறையே தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பேசுகிறது வந்து தன்மை, அதை முன்னாடி கேட்குறவங்க வந்து முன்னிலை, பேசப்படுபவன், பேசப்படுகின்ற பொருள் வந்து படர்க்கை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தமிழில் வந்து தன்மையிலோ முன்னிலையிலோ ஒருமை பாகுபாடு உண்டே தவிர ஆண்பால் பெண்பால் பாகுபாடு கிடையாது. தமிழில் வந்து தன்மை முன்னிலையில் வந்து ஒருமை பன்மை பாகுபாடு மட்டும்தான் இருக்கும். ஆண்பாலோ பெண்பாலோ அதெல்லாம் வந்து இருக்காது. நான் புத்தகம் கொடுத்தேன் அப்படிங்கும்போது பேசியவர் ஒருவர், நான் அப்படிங்கும்போது ஒருமை தானே சொல்லுது. ஸோ அவங்க வந்து ஆண்பாலா பெண்பாலா பிள்ளைங்கிற பாகுபாடே கிடையாது. நான்கிறது ஒரு கேர்ளாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் புத்தகம் கொடுத்தேன் அப்படிங்கும்போது ஒருவர் மட்டும்தான் இருக்குமே தவிர ஆனா பெண்ணா அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஸோ முன்னிலையிலும் இவ்வாறே பால்பாகட்டை அறிய முடியாது. அப்படி எதில் வந்து அறிய முடியாதுன்னா தன்மை முன்னிலை அப்படின்ட்டு நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து தன்மை பன்மையில் உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தாத தன்மை பன்மை அப்படின்ட்டு 2 இருக்குது. உளப்பாட்டு தன்மை, உளப்படுத்தாத தன்மை பன்மை அப்படின்ட்டு 2 டைப் இருக்குது. பேசுபவரால் தன்மை முன்னிலையாரையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு பேசுவது, அதாவது 2 பேருமே இப்போ ஜாயின் பண்ணால் எப்படி இருக்கும் அதுங்கிறது தான் உளப்பாட்டு. அதாவது இஷ்டப்பட்டு 2 பேருமே சேர்ந்து உடன்பட்டு அப்படிங்கிற மாதிரி. நாம் முயற்சி செய்வோம் அப்படிங்கும்போது நாம் அப்படிங்கும்போது அது வந்து நாம் ஒருத்தவங்க இருக்காங்க, இன்னொருத்தவங்க 2 பேர் இருக்காங்க. அப்போ தன்மை முன்னிலை 2 பேருமே வருது. ஸோ அப்போ நாம் அப்படிங்கும்போது உளப்பாட்டு தன்மை பன்மை. ஸோ நாம் என்பது என்னது? தன்மை முன்னிலையில் உள்ள அனைவரையும் குறிக்கிறது. அப்போ முன்னாடி யாரோ இருக்காங்க, அப்போ அவங்களாம் சேர்த்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பேசுபவர் வந்து முன்னிலையாரை தவிர்த்து தன்மை பன்மையில் பேசுவது உளப்படுத்தாத தன்மை பன்மை. ஸோ முன்னிலையை வந்து இப்போ மார்க் பண்ணிட்டாங்க, அதாவது டெலிட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது உளப்படுத்தாத தன்மை பன்மை அப்படின்ட்டு சொல்லுவோம். நாங்கள் முயற்சி செய்வோம். நாங்கள் அப்படிங்கும்போது இப்போ ஒரு சைடு ஒருத்தவங்க இருக்காங்க, இன்னொரு சைடு முன்னாடி இருந்து பேசுகிறவங்க இருக்காங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அது மாதிரி. ஸோ நாங்கள் முயற்சி செய்வோம் அது வந்து உளப்படுத்தாத தன்மை பன்மை. நாம் தமிழ் மொழியை பல்வேறு நிலைகளில் பல்வேறு நோக்கிகளில் பயன்படுத்துகிறோம். பழையனவற்றை தவிர்ப்பதற்கும் புதினவற்றை தயங்கியதே கிடையாது. கால ஓட்டத்தில் இலக்கணங்களும் இலக்கண கூறுகளும் தம்மை புதுப்பித்துக் கொள்கின்றன. ஒரு மொழியின் அடிப்படை அறிவு என்பது எந்த மொழியில் அந்த மொழியில் உள்ள எழுத்துக்களையும் சொற்களையும் அவற்றின் பொருளையும் வாக்கிய அமைப்புகளையும் தெரிந்திருப்பதே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் உள்ளடக்கியது தான் நம்ம தமிழ் மொழியினுடைய இலக்கணம், தமிழ்நாடு கையேடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தமிழில் வந்து திணை பாகுபாடு டேஸ் அடிப்படையில் வகுக்கப்பட்டுள்ளது. பொருள் குறிப்பு இதெல்லாம் வந்து புக் பேக் கொஸ்டின். உயர்திணை என்பனார் மக்கள் சொட்டை, அஃறிணை என்பனார் அவரல பிறவை அப்படிங்கிறது தொல்காப்பியர். யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலை அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே எது அப்படின்னா உயர்திணை அஃறிணை. அவ்வளோதான். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அவள் அவள் அவருங்கிறது பதிலீடு பெயர்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்படுத்த தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் உளப்படுத்தும் தன்மை உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள் நாம் அப்படிங்கும்போது தன்மை பன்மை பெயர்கள். அவ்வளோதான் ஆன்சர். தமிழ் திணை பாகுபாடு டேஸ் அடிப்படையில் போக்கப்பட்டுள்ளது. பொருள் குறிப்பு அதே தான் ரிப்பீட்டடாக இது பண்ணியாச்சா? ஸோ சாரி. அடுத்து வந்து தமிழில் பொருள் குறிப்பை அடிப்படையாக கொண்டு டேஸ் பாகுபாடு அமைந்துள்ளது. என்ன பாகுபாடு? அதே எப்படி மாற்றி போட்ட மாதிரி இருக்குது. அது வந்து பால் பாகுபாடு அமைந்துள்ளது அப்படின்ட்டு அர்த்தம். பெரும்பாலான தொடர்களில் எழுவாயை வைத்துக்கொண்டே வினைமுற்றின் டேஸ் சொல்லிவிடலாம். பார்த்தீங்களா? எழுவாயை வச்சுக்கிட்டு என்ன சொல்லலாம்? திணை பால் எண் அதை வந்து சொல்லிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவர்கள் என்னும் சொல் பன்மை பொருளை உணர்த்தும். இது என்னது? பதிலீடு பெயர்ச்சொல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னும் சொல் பன்மை பொருளை உணர்த்தும். இது என்ன பெயர்ச்சொல்? பதிலீடு பெயர்ச்சொல்.
தமிழில் படர்க்கை பலர்பால் சொல்லாகிய தாங்கள் என்பது தற்போது எந்த இடத்தில் வரும்? முன்னிலை. தாங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்களா அந்த காலத்தில். அப்போ முன்னிலை. தமிழில் படர்க்கை பலர்பால், தாங்கள் அப்படிங்கிறது பலர்பால், படர்க்கை வேறு யாரோ. ஸோ அப்போ தற்போது முன்னிலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியானதை தேர்ந்தெடு. 10 மரம் வீழ்ந்தது. சரியானதை தேர்ந்தெடு அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. 10 மரம் வீழ்ந்தது ஒருமை பன்மை வேறுபாடு எழுவாயில் வெளிப்படவில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது தப்பு. ஒருமை பன்மை 10 மரம்னே 10ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து பன்மை தெரியுது. நாம் முயற்சி செய்வோம். நாம் அப்படிங்கும்போது உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தாத தன்மை பன்மை. ஆன்சர் என்னது? அவர்கள். பதிலீடு பெயர்ச்சொல். அவர்கள் இங்கே முன்னாடி கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. பதிலீடு பெயர்ச்சொல் இது. சரியான தேர்ந்தெடு. யார் எது அப்படிங்கிறது பால் இல்லை. உயர்தினியா அக்னினையா அப்படிங்கிறது. ஆசிரியர் வந்தார் அப்படிங்கும்போது பலர்பால் விகுதி உயர்வு வரும். இது வந்து ஆசிரியர் அப்படிங்கும்போது பலர்பால் விகுதி உயர்வு. விகுதி வந்து வந்தார் அப்படிங்கும்போது அது உயர்வு. அது ஒருத்தவங்க அவங்கள பற்றி ஒரு உயர்வாக இது பண்ணுறது, தூக்கி விடுறது மாதிரி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அவர் வந்தார் அப்படிங்கும்போது பன்மை பொருளை அப்படிலாம் கிடையாது. தங்கமணி பாடினான் அப்படிங்கும்போது பலர்பால் பெண்பால் ஆண்பால் இது. அடுத்து வந்து ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது. சரியானது. அவ்வளோதான். ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம். ஒவ்வொருங்கிறது சிங்குலர், அதாவது ஒருமை. சரியானதை தேர்ந்தது. அவர்கள் வந்தார்கள். 1 மரம் வீழ்ந்தது. 2 மனிதர். 10 தேங்காய். ஓகே. அடுத்து வந்து பேசுபவன் கேட்பவன் இதெல்லாம் என்னது? பேசப்படும் பொருள். இதெல்லாம் வந்து தன்மை முன்னிலை அப்படின்னு சொல்லுவாங்க. 10 தேங்காய். கேன்சர். 4 3 1 2. 10 தேங்காய் அப்படிங்கிறது அக்ரிணை பன்மை விகுதி கட்டாயம் இல்லை. தேங்காய் அப்படிங்கிறது அக்ரிணை, அதில் பன்மை விகுதி கட்டாயம் இல்லை அப்படிங்கிறது 10 தேங்காய்கள். தங்கமணி அப்படிங்கும்போது பலர்பால் சொல். என்ன ஆன்சர்? சாரி, தங்கமணிங்கிறது ஆண்பால் பெண்பால் பொது பெயர். அடுத்து வந்து மாணவர் வந்தனர். இதுதான் வந்து பலர்பால் சொல். ஓகே. மொழியினுடைய அடிப்படை பண்புகள் 3மே வரும். திணை, பால், எண், இடம். 4மே வரும். உலக மொழிகள் அனைத்திலும் பெயர் சொற்களே மிகுதியாக இருக்குது. பெயர் சொற்களை திணை அடிப்படையில் 2. தமிழில் டேஸ் பகுப்பு பால் பகுப்பு இலக்கண அடிப்படையில் அமைந்துள்ளது. டேஸ் அடிப்படையிலே ஒன்றன் பால் பலவின் பால் என்று அடிப்படுகின்றன. ஒருமை பன்மை. இடம் வந்து 3 வகைப்படும். தன்மை பன்மையில் உள்ள வகை வந்து 2. உளப்பாட்டு உளப்படுத்தாத 4 வகை பொருத்தங்கள். என்னது? பேசுபவர் முன்னிலையாரையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு பேசும் உளப்பாட்டு தன்மை பன்மை. பேசுபவர் முன்னிலையாரை தவிர்த்து தன்மை பன்மை உளப்படுத்த தன்மை பன்மை. அவ்வளோதான். நாம் முயற்சி செய்வோம் உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தாத தன்மை பன்மை. அவ்வளோதான். பால் அதே தான். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பால். பால் அப்படின்னா என்னென்னா பிரிவு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உலகில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் திணை அடிப்படையில் தான் 2 பால்களாக வந்து பிரிக்க முடியும். பாலின் தன்மை எது என காட்டுபவை ஈறுகளாகும். இவை பெரும்பாலும் வினைச்சொற்களில் வரும் ஈறுகளை குறிக்கும். ஈறுகளில் சில பொருந்தாது. மக்கள் இல் வந்து ஈறு பெற்றாலும் அது பெண்பாலை வந்து குறிக்காது. சில நேரத்தில் ஈறு வச்சுமே நம்ம டிசைட் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அளவன் அப்படிங்கும்போது அது நண்டு. ஸோ இதோட ஈறு வந்து பெற்றிருந்தாலும் அது ஆண்பாலை குறிக்காது. ஸோ கடைசி இதை வச்சு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தாயார் தாய்மார் இது எல்லாமே வந்து பலர்பாலை குறிக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து உயர்திணை பால். உயர்திணையில் வந்து ஆண்பால் பெண்பால் பலர்பால் இது 3 உயர்திணை பால். அக்ரிணை வந்து ஒன்றன் பால் பலவின் பால். ஒருமையில் வந்து அவன் இவன் வந்தான், அவள் இவள் வந்தாள். பலர்பாலை வந்து அவர் இவர் உண்டார். ஒன்றன் பாலை வந்து தூரூடு என்பன ஒன்றன் பாலை வந்தது தாவிற்று குறுந்தாட்டு
அப்படிங்கிற மாதிரி. அஃறிணை உயிரினங்களை பன்மையில் குறிப்பது ஆ, ஆ, வ. ஓடின, மேய்ந்தன, அ. உண்ணா, தின்னா, உண்கு, உண்குவ, தின்குவ அப்படிங்கிற மாதிரி வரும். இடம் வந்து தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா பேசுபவரை குறிக்கும். நான், யான் அப்படிங்கிறது ஒருமை. நாம், யாம், நாங்கள் அப்படிங்கும்போது பன்மை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முன்னிலைனா எதிரே இருப்பவரை வந்து முன்னிலை பெயர்கள். ஸோ நீ, நீர் அப்படிங்கிறது ஒருமை. நீவீர், நீயீர், நீங்கள், எல்லீர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நாம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து படற்கையில் வந்து எதிரே கேட்பவர் அல்லாமல் மூன்றாம் தேர்ட் பர்சன். அவள் அரசன் அப்படிங்கும்போது உயர்திணை ஆண்பால், அவள் அரசி அப்படிங்கும்போது உயர்திணை பெண்பால், அவர்கள் அரசர்கள் அரசியர்கள் உயர்திணை பலர்பால். அது மாடு அஃறிணை ஒன்றன்பால், அவை மாடுகள் அஃறிணை பலவின்பால், அவர் அது அவை போன்றவை படர்க்கை பெயர்கள். அவர் அது அவை. ஒருவர் பேசும்போதும் எழுதும்போதும் பிழையின்றி பேசவும் எழுதவும் வேண்டும். பேச்சில் அல்லது எழுத்தில் பிழை இருப்பின் பொருள் மயக்கம் ஏற்படும். அதாவது ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பிழை வராமல் காத்தல் வேண்டும். திணை, பால், எண், இடம், காலம், மரபு ஆகியன பிழையாக வராமல் தொடர் எழுதுதல் வேண்டும். எழுவாய் உயர்திணையாக இருந்தால் பயனிலையும் உயர்திணையாக இருத்தல் வேண்டும். பொன்னன் உயர்திணையாக இருந்தால் பயனிலையும் உயர்திணையாக இருத்தல் வேண்டும். ஸோ பொன்னன் தொடரோட்டத்தில் கலந்து கொண்டால், ஸோ எழுவாய் வந்து அஃறிணையாக இருந்தால் பயனிலையும் அஃறிணையாக இருத்தல் வேண்டும். பசு வந்து புல் மேய்ந்தது. ஸோ எழுவாய் ஐம்பால்களில் எந்த பாலில் உள்ளதோ அதற்கேற்ப பயனிலையை பெறல் வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அழகன் பாடினான் வந்து வள்ளி ஆடினாள். புலவர் பாடல்களை இயற்றினார்கள். யானை பிளிறியது, மான்கள் ஓடின. எழுவாய் வந்து கல் விகுதி பெற்றால் பயனிலையும் கல் விகுதி பெறுதல் வேண்டும். ஸோ எழுவாய் வந்து அரு விகுதி பெற்றால் பயனிலையும் அரு விகுதி பெறுதல் வேண்டும். மாணவர்கள் சிறப்பாக தேர்வு எழுதினார்கள். மூவர் தேவாரத்தை பாடினர். எழுவாய் ஒருமையாக இருந்தால் பயனிலையும் ஒருமையாக இருக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி. என் புத்தகம் இதுவன்று, எடுத்துக்காட்டு என் புத்தகங்கள் இவையல்ல. ஸோ தொடரில் கால வழி ஏற்படாமல் பார்த்தல் வேண்டும். தலைவர் நாளை மதுரையில் பேசுவார். நேற்று மழை பொழிந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து தமிழ் மொழி எழுதும் போதும் படிக்கும் போதும் அவற்றை பின்பற்றினால் மாணவர்கள் பொருள் மயக்கம் இல்லாமல் மொழி புலமை பெறுவர். ஸோ இதில் வந்து இடைவெளியும் பொருள் வேறுபாடும். எம் மொழி யாருக்கும் எளிது அப்படின்றது என்னுடைய மொழி எல்லாத்துக்கும் எளிது அப்படி. எம்மொழி யாருக்கும் எளிது இது எப்படின்னா எந்த விதமான மொழியாருக்கும் இது எளிது அப்படிங்கிற மாதிரி. அப்பாவின் நலங்காண்க அப்படிங்கும்போது ஒரு தமிழோட இது. அப்பாவின் நலங்காண்க அப்படிங்கும்போது அவரோட இதை கன்சிடர் பண்ண அப்படிங்கிற மாதிரி. 5 மாடி வீடு அப்படிங்கும்போது 5 மாடி வீடு அப்படிங்கும்போது தனித்தனியாக வந்து மாடி வீடு இருக்குது 5. 5 மாடி வீடு அப்படிங்கும்போது மேலே வெர்டிகலாக. அன்று முதல் பாடம், அன்றிலேருந்து பாடம் எனக்கு கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அன்று முதல் பாடம் அன்றைக்கி தான் நான் வந்து கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவ்வாறு சொற்களை சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் தான் பொருள் வந்து மாறுபடுகின்றன. வல்லினமைகளும் பொருள் வேறுபாடும். இது வந்து நம்ம பின்னாடி வந்து அந்த புணர்ச்சி இதில் வந்து நம்ம பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல வந்து புணர்ச்சி இல்லது சந்தி பிழை இல்லாமல் எழுதுறதுல அதில் வந்து நம்ம படிச்சிடுவோம். ஸோ காறு புள்ளியும் வந்து பொருள் மயக்கமும். இயல்பாக உரையாடும் போது பொருள் நிலையில் பெரும்பாலும் எந்த குழப்பம் ஏற்படுவதில்லை. குரலில் ஏற்றம் இறக்கம், சொற்களில் அழுத்தம், குலைவு இறுதிச் சொல் மூலம் வினாவா உணர்ச்சியா என்பதெல்லாம் உணர்ந்து பொருளை நாம் சரியாக விளங்கிக் கொள்கிறோம். ஸோ நார்மலாக வந்து எந்த குழப்பமே ஏற்படாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொற்களில் நம்ம ஏதாவது அழுத்தம், உணர்ச்சியா வினாவா அப்படிங்கும்போது நம்ம சரியாக விளங்கி. ஆனால் எழுதும்போது என்னென்னா கார்புள்ளி இடாமல் எழுதினால் இடம் மாற்றி கார்புள்ளி இட்டாலோ தொடரில் உள்ள சொற்கள் அத்தொடருக்குரிய முழுமையான பொருளை தராமல் வேறு பொருளை தந்துவிடும். அவள் அக்கால் வீட்டிற்கு சென்றாள் அப்படிங்கும்போது அவங்க போகிறாங்க அப்படிங்கும்போது அது கார்புள்ளி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவள் அக்கால் வீட்டிற்கு சென்றாள், இது என்னது? அந்த பெண்ணின் அக்கால் தனது வீட்டிற்கு சென்றாள் என பொருள் வேறுபடுவதை அறியலாம். அவள் அக்கால் வீட்டிற்கு சென்றாள். இது வந்து அவங்க யாரோ ஒருத்தவங்க அக்கா வீட்டுக்கு போகிறாங்க.
அவங்களோட அக்கா வந்து வீட்டிற்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இடைச்சொற்களும் விகுதிகளும் சொல்லுறுப்புகளும். தமிழில் உள்ள சில இடைச்சொற்கள் சொல்லுறுப்புகள் விகுதிகள் ஆகியவற்றை தொடர்களில் சொற்களில் சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் பொருள் வேறுபாடு தோன்றுகிறது. ஸோ இடைச்சொற்கள் வந்தால் எப்படி இருக்கும், விகுதிகள் இதெல்லாம் வந்தால் எப்படி மாறும். தன் தவற்றினை உணர்ந்து விடுவனாயின் நன்று அப்படிங்கிறாங்க. தன் தவற்றினை உணர்ந்து விடுவனாயின் நன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான். குகன் ராமனை பற்றி கூறினான். அன்று முதல் அமைச்சர் வந்தார். அதே மாதிரி பிரித்து படிக்கணுங்க. அதில் எப்படி மாறுது அப்படிங்கிற மாதிரி. வீட்டிலிருந்து சென்றான், வீட்டிலிருந்து தொடரில் அமைந்துள்ள வீட்டிலிருந்து என்ற சொல்லை சேர்த்தும் பிரித்தும் எழுதும்போது இருவேறு பொருள் அதை காணலாம். முன்னா அவன் முன் வந்து கூறினான். அவன் என்கிட்ட கூறினான். அவன் முன் வந்து கூறினான். அவனுக்கு முன்னாடி நான் கூறுற மாதிரி இருக்கு. ஸோ தானே, அவன் தானே செஞ்சான், அவன் தானே செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி. கத்தி கொண்டு வந்தான் அப்படிங்கும்போது கத்தி கொண்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி. கத்தி எடுத்துகிட்டு வந்தான், கத்திக்கிட்டே வந்தான். அண்ணன் அடித்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சொற்களை மாற்றி எழுதும் போது ஏற்படும் பொருள் குழப்பம். தொடர்கள் அமைக்கும் போது தேர்ந்தெடுத்த சொற்களையும் சொற்களுக்குரிய தெளிவான பொருளையும் தொடரெம்பு மாறாமல் அமைத்தல் வேண்டும். பொருள் பிரி அறிய முடிகிறதா? ஆண்டுதோறும் மறைந்த ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். தப்பா வருதில்ல. ஸோ ஜானகிராமன் ஆண்டுதோறும் மறைந்தார் என்னும் தவறான பொருள் அமையும்படி அமைந்துள்ளது. ஸோ மறைந்த ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் மாற்றும் போது எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொரு தொடரிலும் எழுவாய் பயனிலை செய்யப்படும் ஆகியவை அமைந்திருக்கும். சில தொடர்களில் எழுவாய் மறைந்து வருவதும் உண்டு. கீழ்காணும் இத்தொடர்களை புரிந்து கொள்ள முடிகிறதா? ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான். பணிவிடை செய்ய ராமனுடன் காட்டிற்கு புறப்பட்டான். காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் புறப்பட்டான். ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும். இத்தொடர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளை தருகின்றன. 4ஆம் தொடர் தவிர்த்து பிற தொடர்கள் உணர்த்தும் பொருள் முழுமையாக வெளிப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் தொடர் என்னது? காட்டிற்கு பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும் சென்றான் என்னும் பொருளையும். 2ஆம் தொடர் என்ன சொல்கிறது? பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். ஸோ யாரோ ஒருவருக்கு பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும் சென்றான் அப்படிங்கிற மாதிரி தருதான். பணிவிடை செய்ய, ஸோ யாரோ ஒருத்தவங்க. ஸோ காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் புறப்பட்டான் அப்படிங்கும்போது காட்டில் உள்ள ராமனுக்கு பணிவிடை செய்ய என்னும் பொருளையும் தருகின்றன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான். நினைவில் கொள்ள வேண்டியவை என்னென்னா, பண்பு தொகை வினைத்தொகையாக வரும் சொற்கள் ஒரு சொல் என்னும் தன்மை கொண்டவை. எனவே அவற்றை பிரித்து எழுதக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவை எல்லாமே ஒரே ஒரு சொல்லு தான். அதை பிரித்து பார்க்கக்கூடாது. செங்கடல்னா செங்கடல் அப்படிங்கிறதான் சரி. செங்கு அதை தனியாக இப்படி எழுதக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்படி பிரிக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது கத்துக்கடல் சரி, கத்துக்கடல் அப்படிங்கிற மாதிரி. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றுக்கு இடையில் நின்று பொருளை தெளிவாக உணர்த்தி நிற்கும் இடைச்சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். அணங்குகோள் அப்படிங்கும்போது அணங்குகோளுங்கிறது சரி, அணங்குகோள் அப்படிங்கிற மாதிரி தனியாக எழுதக்கூடாது. இடைச்சொல்லுடன் சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். பேசியபடி பணம் கொடுத்தான், பேசியவாறு. பேசியபடி பணம் கொடுத்தான், படியளவு. அதாவது இடைச்சொல்லுடன் சொற்களை சேர்த்து தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேசியபடி அப்படிங்கும்போது என்ன பேசுனாங்களோ அதை கொடுத்துட்டாங்க. பேசிய படி பணம் கொடுத்தான் அப்படிங்கும்போது படியளவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடம்படு மெய்கள் அமைந்த சொற்களில் உடம்படு மெய்களை சேர்த்து தான் எழுத வேண்டும். மணி அடித்து சென்றான், ஒலி எழுப்புதல். மணி அடித்து சென்றான், மணி என்பவன் யாரையோ அறைதல் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ பன்மை உணர்த்தும் கல் விகுதி சேர்ந்த சொற்களை பிரிக்காமல் எழுத வேண்டும். ஈக்கள் மொய்த்தன, ஈக்கள் மொய்த்தன அப்படிங்கிற மாதிரி எழுதக்கூடாது. இரட்டை கிளவி சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். படபடவென சிறைகை அடித்தது, இது இப்படி எழுதணும். பட அப்படின்னு தனியாக எழுதக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ
சொற்புணர்ச்சியில் நிலைமொழி நீற்றெழுத்து மெய்யெழுத்தாகவும் வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் அவற்றை சேர்த்து எழுத வேண்டும். ஸோ நிலைமொழி நீற்றெழுத்து மெய்யெழுத்து வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அது சேர்த்து தான் எழுதணும். அடுத்து உரிச்சொற்களை பெயருடன் வினையுடன் பயன்படுத்தும் போது சேர்த்து எழுத வேண்டும். ஸோ கடி அப்படிங்கும்போது அது சேர்த்து தான், அதை கூட பெயராக இருந்தாலும் சரி வினையாக இருந்தாலும் சரி சேர்த்து தான் எழுதணும். இந்த மாதிரி தனியாக எழுதக்கூடாது. உண்மை தொகை சொற்களையும் நேரிணை சொற்களையும் எதிர்நிலை சொற்களையும் சேர்த்து எழுத வேண்டும். உற்றார்வினர் தான் எழுதணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தனியாக எழுதக்கூடாது. சீரும் சிறப்பும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. சொற்றொடர் பிழை இது எல்லாமே முன்னாடி பேச சொல்லியாச்சு. அல்லன் அல்லல் அல்லர் அன்று அல்ல என்பனவற்றை திணை பால் எண் இடம் அறிந்து ஆளுதல் வேண்டும். அவன் அல்லன் அவள் அல்லல் அவர் அல்லர் நாய் அன்று நாய்கள் அல்ல. அது என்னும் வேற்றுமை உருபு அஃறிணைக்குரியது. வரும் சொல் உயர்திணையாயின் அது என்னும் உரிமையை பயன்படுத்தல் கூடாது. எனது வீடு அரசரது மாளிகை என்று எழுதலாம். ஆனால் எனது மனைவி அரசரது மகன் என்று எழுதுதல் பிழை. மனைவி மகன் அப்படிங்கிறது உயர்திணை. ஸோ இந்த தொடரெலாம் எவ்வித குழப்பமும் இல்லாமல் அமைக்கப்பட வேண்டும். இரண்டாவது குழந்தையுடன் கேள்வி கேட்டான். குழந்தையிடம் இரண்டாவது கேள்வி கேட்டான். முதல் 2 சொற்கள் இடம் மாறியதால் தொடருக்கான பொருள் மாறியது. அவன் அருகில் இருந்தான், அவன் அருகாமையில் இருந்தான். அருகில் என்பதற்கு எதிர்ச்சொல் அருகாமை. ஸோ இவ்வேறுபாடு சரியாவிடின் தொடரின் பொருள் மாறிவிடும். பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் காயம் எனும் தொடரில் பிழையானது. ஸோ பேருந்து மோதியா மிதிவண்டியில் சென்றார், மிதிவண்டியில் சென்றவர் பேருந்து மோதி காயம் என்று எழுத வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சுடு தண்ணீர் என்று எழுதுவதும் பிழையே. தண்ணீர்னா என்னென்னா குளிர்ந்த நீர். சூடும் குளிருமாக நீர் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் தண்ணீர் தான் எழுதணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து தண்ணீர்னாலே குளிர்ந்த நீரா. ஓகேவா. நடு சென்டரில் நின்றான். நடு என்பது தமிழ், சென்டர் என்பது ஆங்கிலம். ஸோ நடுவில் நின்றான் அப்படிங்கிற மாதிரி எழுதினாலே போதும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு வரியின் இறுதியில் உள்ள சொல்லை பிரித்து எழுதுவதாக இருந்தால் பொருள் கெடாதபடி பிரிக்க வேண்டும். நம்பியார் கூட சென்றார் என்பதற்கும் நம்பி யார் கூட சென்றார் என்பதற்கும் பொருள் வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வினைத்தொகை சொல்லுக்கிடையில் வல்லினம் மிகக்கூடாது. திருவள்ளுவர் செல்வன் அப்படிங்கிற மாதிரி எழுதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ திருவள்ளுவர் செல்வன் என்பதே சரியான தொடராகும். திருவள்ளுவர் செல்வன் என்பது வினைத்தொகை. வினைத்தொகைக்கு சொல்லுக்கிடையில் வல்லினம் மிகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியானது எதுன்னு கேட்குறாங்க. உடம்படுமை. இதில் எது ஆன்சருங்கிற போது மேடு பள்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து சரியானதை தேர்ந்தெடு. துணை வினையுடன் கூடிய சொற்களை பிரித்து எழுத வேண்டும். இடைச்சொற்களை பிரித்து எழுத வேண்டும். இது எல்லாமே சேர்த்து எழுத வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வரும். பெயர் சொற்களை இடைச்சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். பெயர் சொல்லில் இடைச்சொற்களை சேர்த்து எழுத வேண்டும் அப்படிங்கிறது ஆன்சர். ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான் அப்படிங்கிறது ஆன்சர். இதில் என்னது சரியான தேர்ந்தெடு. பிழை தவிர்க்க சில குறிப்புகள். ஒருவர் சொல்ல சொல்ல கேட்டு எழுதி பழகுதலும் உதவும். சொல்லுக்கான பொருளை நினைவில் கொள்வது சிறந்த பயிற்சியாகும். மரபு சொற்களை கற்றல் யானை கன்று குதிரை கணைக்கும். இலக்கண விதிகளை மனத்தில் பயிர்த்து வைப்பது நமது கடமை. ஓகே. தமிழில் படர்க்கை படர்பால் சொல்லாகிய தாங்கள் என்பது தற்போது எந்த இடத்திலும் வரும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. முன்னிலை முன்னாடி வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பெயர்ச்சொல் வினைச்சொல் அவற்றுக்கு இடையில் என்று பொருத்தல் இருக்கும் பொருளை தெளிவாக உணர்த்தி நிற்கும் இடைச்சொற்களை சேர்த்து எழுதக்கூடாது. இது என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னது பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று தான் ஆன்சர். எதிரிணை சொற்களை சேர்த்து தான் எழுதணும். விடைச்சொல்லுடன் கூடிய சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். பண்பு தொகையை ஒரு சொல், இதெல்லாம் கரெக்டு. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றுக்கு இடையில் நின்று பொருளை தெளிவாக உணர்த்தி நிற்கும் இடைச்சொற்களை சேர்த்து எழுதக்கூடாது, சேர்த்து எழுதணும் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து குதிரை யானை வேகமாக ஓடின. பொருந்தாது எதுன்னு கேட்குறாங்க. பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றது. கோவலன் மதுரைக்கு சென்றான். அவன் வெண்மதியிடம் பேசினான். குதிரையும் யானையும் வேகமாக ஓடின. இதுதான் தப்பு. பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றன அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அவன் அல்லன் அவர் அல்லர் நாய் அல்ல குதிரைகள் நாய் அன்று குதிரைகள் அல்ல அப்படிங்கிற மாதிரி வரும்.
சிங்குலர்னா அன்று, ப்ளூரல்னா பன்மைனா அல்ல அப்படிங்கிற மாதிரி வரும். உற்றார் உறவினர் இது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உற்றார் உறவினர் அப்படி உற்றாரும் ஆன்சர் வந்து 2, 1, 4, 3. உற்றார் உறவினர்னா உண்மை தொகை, சீரும் சிறப்பும்னா நேரிணை சொற்கள், மேடு பள்ளம்னா எதிரிணை சொற்கள், கத்துக்கடல் அப்படின்னா வினைத்தொகை. சரியான தொடர் வந்து எது? தி ஜானகிராமன் நினைவாக ஆப்ஷன் இ. ஆண்டுதோறும் மறைந்த மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். அங்கே மேலே எக்ஸாம்பிள் வச்சு சொன்னோம்ல. ஸோ சரியான கருத்துக்கள் வந்து பண்புத்தொகை வினைத்தொகை வரும் சொற்கள் ஒரு சொல் என்னும் தன்மை கொண்டவை. என்ன ஆன்சர்? சரியான கருத்துகள் 3மே சரி. எனவே அவற்றை பிரித்து எழுதக்கூடாது. செங்கல் என்று பிரிக்காமல் எழுதுவதே சரியானது. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றுக்கு இடையில் நின்று பொருளை தெளிவாக உணர்த்தி நிற்கும் இடைச்சொற்களை டேஸ் என எழுத வேண்டும், சேர்த்து எழுத வேண்டும். ஓகே. சரியான குற்றங்களை கண்டறிய. இடைச்சொல்லுடன் கூடிய சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். உடம்படுமை என்னது? சரியான கூற்றா? ஆன்சர் வந்து 4மே சரி. இடைச்சொல்லுடன் கூடிய சொற்களை வந்து சேர்த்து தான் எழுதணும். உடம்படுமை அமைந்த சொற்களில் உடம்படுமைகளை சேர்த்து தான் எழுத வேண்டும். பன்மையை உணர்த்தும் கல்விகுதி சேர்ந்த சொற்களை பிரிக்காமல் எழுத வேண்டும். இரட்டை கிளவி சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். நல்லா படிச்சுக்கோங்க. அது என்ற வேற்றுமை உருவு டேஸ் உரியது, அதனாலே அக்ரிணை. படிப்போருக்கும் கேட்போருக்கும் எப்போது பொருள் குழப்பம் ஏற்படும்? ஸோ இது நம்ம அங்கே படித்தது. இடைவெளி விட்டு எழுதும்போது பொருள் வேறுபாடுக்கு 2 சான்று. அப்பாவின் நலன் காண்க. பிட்டு தின்றான், பிட்டை தின்றான். பிட்டு தின்றான், பங்கு வைத்து தின்றான். ஈட்டி கொண்டு வந்தான், மேல் செய்யும் ஈட்டியை கொண்டு வந்தான். ஈட்டி கொண்டு வந்தானா பொருளை ஈட்டி கொண்டு வந்தான். இடைச்சொற்களை சேர்த்தும் பிரித்தும் எழுதினால் ஏற்படும் தவறினை 2 சான்றுகள். பால்படி. பால்னா அவன் பால் கொண்டு சென்றான், அவனிடம் கொண்டு சென்றான். அவன் பால் கொண்டு சென்றான், அவன் பாலை வந்து குடிக்கிற பாலை எடுத்துகிட்டு போனான். அவன் பால் கொண்டு சென்றான் அப்படிங்கும்போது அவனிடம் கொண்டு சென்றான் அப்படிங்கிற மாதிரி வரும். இதுதான் டிஃப்ரென்ஸு. படினா அளக்கும்படி வேண்டினான், பொருளை அளக்கும்படி வேண்டினான். பொருளை அளக்க படி வேண்டினான் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதை வந்து மறைந்த ஜானகிராமன் அப்படின்னு சொல்கிறாங்க. உரிச்சொற்களை வந்து பெயருடன் வினையுடன் பயன்படுத்தும் சேர்த்து எழுத வேண்டும். கடிமணம் அப்படிங்கிற மாதிரி எழுதணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ திணை வந்து அரசன் வந்தது, அரசன் வந்தான். இது வந்து வழு, இது வழா. பால் வந்து கபிலன் பேசினாள், கபிலன் பேசினான். குயில்கள் கூவியது, குயில்கள் கூவின. கமலா சிரித்தாய், கமலா சிரித்தாள். வளவன் நேற்று வளர்ந்திருக்கிறான், வளவன் நேற்று வந்தான். ஆந்தை கத்தியது, ஆந்தை அலறியது. வழுக்களை வந்து நீக்கி எழுதுக. புலவர் வந்தார்கள், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சொற்றொடர்களில் அமைந்துள்ள வழுக்களை அறிவோம். அரசன் வந்தது, அரசன் வந்தான். திணை வழு. ஸோ இது என்ன வழுன்னு கேட்கலாம். திணை வழு. கபிலன் பேசினாள், பால் வழு. ஸோ குயில்கள் வந்து கூவியது, என் வழு. ஸோ குயில்கள் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன போற்றக்கூடாதுன்னா திணை போற்றக்கூடாது, என் அப்படின்னு போடணும். குயில்கள் வந்து கூவியன அப்படிங்கிற மாதிரி வருது. கமலா வந்து சிரித்தாய், இடவலு. கமலா வந்து சிரித்தாள் அப்படிங்கிற மாதிரி வரும். வளவன் நேற்று வந்திருக்கிறான், காலவழு. வளவன் நேற்று வந்தான். ஆந்தை கத்தியது, காலவழு. ஆந்தை அலறியது அப்படிங்கிற மாதிரி வரும். வந்தான், திணைவழு. இது பார்த்துக்கோங்க. அமைந்துள்ள வழுக்களை வந்து நீக்கி எழுதுக. சிங்கம் பொறுத்துக. சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. இது நம்ம மூவிட பெயர்களை அடிக்கோடி அவற்றை வகைப்படுத்துக. தன்மை, முன்னிலை, பழக்க இதெல்லாம் பார்த்து ஃபில் பண்ணிடணும். அன்று அல் ப்ளஸ் உரு ஒருமை வினைமுற்று. இது ஒரு வீடு அன்று, இது மொழி அன்று, இது ஊர் அன்று, இது கிளி அன்று. அல்லங்கிறது பன்மை வினைமுற்று. இவை வீடுகள் அல்ல, இவை மொழிகள் அல்ல, அவை மொழிகள் அல்ல, இவை ஊர்கள் அல்ல, இவை கிளிகள் அல்ல. அன்று அல்ல என்பனவற்றுக்கான பொருள் வேறுபாடு அறிந்து தொடரமைக்க. அன்றுனா நீ செய்யும் செயல் நன்று அன்று. அல்லனா நான் கேட்டவன் இவை அல்ல.
நான் கேட்டவை இவை அல்ல. அல்லல் அல்லன் அல்லர். அல்லல்னா அல் ப்ளஸ் அல் பெண்பால் விகுதி. குழந்தை கொஞ்சி மகிழாதவள் தாய் அல்லல். அல்லன்னா அல் ப்ளஸ் அன் ஆண்பால் விகுதி. எல்லாருக்கும் பணிகிறவன் கோழை அல்லன். அல்லர்னா அல் ப்ளஸ் அர் பலர்பால் விகுதி. நாட்டை போற்றாதார் மக்கள் அல்லர். எதிர்மறை சொற்கள். வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது. தன்மைனா ஒருமைனா நான் அல்லேன். பன்மைனா நாம் அல்லோம். ஒருமை முன்னிலைனா நீ அல்லை, ஐன் முடியுது. அல்லேன் ஏன் அப்படிங்கும்போது தன்மை. ஏன் ஓம் அப்படிங்கிறது தன்மை. ஐ ஈர் இதெல்லாம் முன்னிலை. ஆண்பால் படற்கையில் அவன் அல்லன், அவள் அல்லல், அவள் அவர் அல்லர், அஃது அன்று, அவை அல்ல. ஸோ இதெல்லாமே பார்த்து கொஞ்சமாக தன்மை ஒருமை பன்மை இதெல்லாம் பார்க்கறது ஈஸியாக இருக்கும். பட் கூற்று காரணத்தில் கேட்கும்போது குழப்பிடும். நல்லா பார்த்துக்கோங்க. தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள். என் ஏன் அல் அன் கூ டு தூரு யான் அடுத்து மருண்டனன் தன்மை ஒருமை வினைமுற்று. கற்றேன் தன்மை ஒருமை. ஏன் முடிதா தருகுவேன் தன்மை ஒருமை. நடப்பல் நடப்பன் அல் அன். நடப்பல் என்பது நடப்பேன். பாவியன் உணர்த்தினன் என்கோ. தன்மை பன்மைனா எம் ஏம் அம் ஆம் ஓம் கும் டும் தும் ரும். இங்கே பாருங்கள், இது குசுடு துபுரு மாதிரி வருதா? ஸோ அதன் மாதிரி நாம் வச்சுக்கோங்க. அம் ஆம், அம்மா ஆமா, எம்மா ஏம்மா அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. யாம் நடப்பம் நடப்பாம் அம். இது எப்படி முடியும்? என் ஏன் அல் அன். உம்மு இம்மு இம்முன்னு முடிஞ்சுச்சுன்னா பன்மை. ஒன்றுமே இல்லாமல் அந்த இல்லை இன்னுன்னு வந்துச்சுன்னா தன்மை ஒருமை. பாருங்க, இல்லு இல்லை இன்னுன்னு முடிஞ்சுச்சுன்னா ஒருமை. அதே இந்த குசுடு துபுரில் இம்முன்னு முடிஞ்சுச்சுன்னா அது சூ தவிர்த்து பன்மை. அதுக்கப்புறம் அம் ஆம் அப்படிங்கும்போது அது பன்மை. எம் ஏம் அப்படிங்கும்போது பன்மை. அதே இன்னில் முடிஞ்சிச்சு. மோஸ்ட்லி ஒருமை பன்மையில் இன்னுன்னு தான் முடியுது. ஆனால் டூ தூருக்கு மட்டும் அப்படி முடியல. ஆனால் பன்மையில் இம்மு இம்முன்னு தான் முடியுது. எம் ஏம் அம் ஓம் இப்படி தான் வருது. யாம் நடக்கும் உண்டும் நடந்தும் சேரும் பரவுதும் ஆடுகம் வாழ்த்துவம் துணைந்தோம் அப்படிங்கிற மாதிரி வருதா? ஸோ அதனால் ஆடுகம் விரைந்தே தன்மை பன்மை வினைமுற்று. வந்தோம் தன்மை பன்மை வினைமுற்று. அடைத்தனம் உளப்பாட்டு தன்மை பன்மை வினைமுற்று அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடைத்தனம் அப்படிங்கும்போது உளப்பாட்டு தன்மை பன்மை வினைமுற்று. உளப்பாட்டுன்னா என்ன? அது ரெண்டு பேருமே வரும். தன்மை வரும், முன்னிலை வரும். இதுதான் உளப்பாட்டு. முன்னிலை உரிமை அப்படிங்கும்போது ஐ ஆய் இ ஆயி ஐ ஆயி அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. நடந்தனை நடந்தாய் நடத்தி எப்படி நாம் வச்சுக்கலாம்? ஐ ஆயா முன்னாடி இங்கிட்டு அங்கிட்டும் ஒரு ஆயா நடந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஐ ஆய் இ. உரைத்தாய் செருத்தோய் முன்னிலை உரிமை வினைமுற்று. ஊர்மதி அப்படிங்கும்போது முன்னிலை உரிமை. நிறைந்தனை ஒன்றனை தீர்ந்தனை சார்ந்தனை வாய்ந்தனை பூண்டனை. உரைத்தாய் அப்படிங்கும்போது அது என்னது? முன்னிலை உரிமை. முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகள் என்னது? இர் ஈர் மின். இர் ஈர் மின். நடமின் மின். நடந்தன் நடந்தன் நடந்தநீர் இர். நடந்தீர் ஈர். இது முன்னிலை பன்மை வினைமுற்று. நடமின். தீண்டன்மின் முன்னிலை பன்மை ஏவல் வினைமுற்று. ஏவல் முன்னிலை பன்மை ஏவல் வினைமுற்று. படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதிகள்.
நடந்தன நடந்தான். படர்க்கை ஆண் பெண்பால் வந்து நடந்தனள் நடந்தாள். படர்க்கை அல் ஆள் அன் ஆண் இதெல்லாம் வந்து படர்க்கையில் வருது. நடந்தன நடந்தான் அப்படிங்கும்போது படர்க்கையில் வருது. ஸோ படர்க்கை படர்பால் வந்து ஆர் அல் ஆள் அப்படிங்கிற மாதிரி வருது. திளைப்பர் படர்க்கை படர்பால் எதிர்கால வினைமுற்று. எதிர்காலத்தில் ஏதோ ஒன்று இப்போ திளைப்பர் வளருவர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ படர்க்கை படவார் அப்படிங்கும்போது நடவா நடந்தன ஆ அப்படிங்கிற மாதிரி நாம் வச்சுக்கோங்க. வந்திருப்பவர்கள் ஏகுதி அப்படிங்கும்போது ஏவல் ஒருமை வினைமுற்று. வந்திருப்பவர்கள் அனைவரும் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். இத்தொடர் ஆங்கிலத்தில் நேரடியான மொழிமரபை இத்தொடரில் பேணுகிறோமா? அவை யாவும் இருக்கின்றன தவறு. அவைங்கிறது பன்மை, யாவுங்கிறது ஒருமை அப்படின்னு சொல்கிறாங்க. அவை யாவும் இருக்கின்றது, அவை யாவும் இருக்கின்றன சரி. ஓ அவைங்கிறது பன்மையா, யாவும் அப்படிங்கிறது ஒருமையா. ஸோ யாவையும் அப்படிங்கிற மாதிரி மாற்றணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவை யாவையும் இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி. அவை யாவையும் எடுங்கள், அவை யாவும் எடுங்கள் அப்படிங்கிறது தவறு. அவை யாவும் எடு என்பதே சரி. அவை யாவும் எடு அப்படிங்கிறதான் சரியா. அவைங்கிறது பன்மை, யாவும் அப்படிங்கிறது ஒருமை, எடுங்கிறது ஒருமை. அவை யாவையும் எடுங்கள்ங்கிறது தவறு. அவை யாவையும் எடுங்கிறதான் சரி. இதில் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவைங்கிறது பன்மை, யாவைங்கிறது பன்மை, எடுங்கிறது ஒருமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொற்றொடர் பொருத்தம். சொற்கள் சேர்ந்தமைது சொற்றொடராகும். ஒரு சொற்றொடரில் உள்ள எழுவாய் அதன் பயனிலையோடு திணை பால் எண் இடங்களில் பொருத்தமாக அமைதல் வேண்டும். இவை வலுவற்ற சொற்றொடராகும். திணை பொருத்தம். கோலமயில் ஒயிலாக ஆடியது. கோலமயில் அப்படிங்கிறது அக்ரிணி எழுவாய், ஆடியதுங்கிறது அக்ரிணி பயனிலை. பால் பொருத்தம். மண்டுகள் தேன் குடித்தன. மண்டுகள்ங்கிறது பலவின்பால், குடித்தன அப்படிங்கிறது பலவின்பால் பயனிலை. ஸோ மண்டுகள்ங்கிறது பலவின்பாய், அது என்ன பண்ணுறது, குடிக்குது, அவ்வளோதான். ஔவையாருங்கிறது எண் பொருத்தம். விண்கலங்கள் விண்ணில் பறந்தன. விண்கலங்கள் அப்படிங்கும்போது எழுவாய் பன்மை, அதாவது எழுவாயில் அவங்க வந்து பன்மை, பறந்தன அப்படிங்கிறது பன்மை பயனிலை. அதனால் இது வந்து எண் பொருத்தம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இடப்பொருத்தம். அவன் பாடம் படித்தான். அவன்கிறது படர்க்கை எழுவாய், படித்தான்ங்கிறது படர்க்கை பயனிலை. சிறப்பு பொருத்தம். பாவேந்தர் பாரதி புகழ்ந்து பாடினார். பாவேந்தர் என்னும் பெயர் பாரதிதாசனை குறிக்கும் என்பதனால் சிறப்பு பெயராயிற்று. சிறப்பு பொருத்தம். உயர்வு மட்டுமில்லாது இழிவு கருதியும் வரும். எடுத்துக்காட்டு முதலையும் மூர்க்கனும் கொண்டது விழா அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இழிவு வந்து முதலையோடு எப்படி கம்பேர் பண்ணுறாங்களோ, ஸோ அதனால் வந்து இது இழிவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த திணை பால் இதோட ஒருமை எல்லாம் முடிச்சாச்சு. இதெல்லாம் வந்து பிழையை வந்து நீக்கி எழுதுக அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ நாளைக்கு வந்து நம்ம என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீதி இருக்கிறத பார்க்கலாம். இனிமேல் தான் வினாக்கள், சுட்டி வினாக்கள், எழுத்துக்கள் இது எல்லாமே வருகிறது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.